கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். பாக்கியவான்கள் இந்த கருப்பொருளின் அடிப்படையாக ஜூலை மாதம் இந்த ஆகஸ்ட் மாதமும் நாம் படித்து வருகிறோம். பொதுவாக பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பாக்கியம் ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ். ஒருவேளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவங்க, இதைத்தான் நம்ம ஒரு மாதமாக கருத்தாய் ஆராய்ந்தோம். ஆனால் பாக்கியவான்கள் என்கிற பதம் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் we need to bless God. நம்ம கர்த்தரை திரும்பவுமாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தரை ஸ்தோத்தரி என்கிற பதம் ஆங்கிலத்தில் bless the Lord என்று இருக்கிறது. இதை கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கும் பொழுது bless the Lord என்று சொல்லும் பொழுது இரண்டு முக்கியமான அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று, நாம் அவருக்கு முன்பதாக எப்படி முடங்கி நன்றி செலுத்துகிறோம் ஒன்று. இரண்டாவது, அவரை எந்த அளவுக்கு நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், இது இரண்டாவது பதம். இந்த ரெண்டு காரியங்களையும் தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறதா இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இன்னொரு சங்கீதத்தை எடுத்து இந்த பாக்கியவான்கள், ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இவர்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் பேசிடுவோம். நம்ம வழக்கமாகவே நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தாங்கன்னா நீங்கள்லாம் பெரிய பாக்கியவான். ஒருவேளை அவங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொல்லுவோம் பாக்கியவாங்க. பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்து பாக்கியவான்னு சொல்கிறோம். பட் த ஸ்கிரிப்சர், வேதாகமம், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதனுடைய அடையாளத்தை அவனுடைய இருதயம் எதையெல்லாம் பெரிதாக வைத்திருக்கிறதோ அதை வைத்துத்தான் அளவுகளை காட்டுகிறது. ஸோ இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் என்னோட கூட உங்கள் வேதாகமத்தில் சங்கீதம் 104 முதல் வசனம், நம் மனப்பாடமாய் சொன்ன வசனம், சங்கீதம் 104 முதல் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இட் இஸ் அ பர்சனல் திங். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நீதிமான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. வழக்கமாய் ஜெபம் முடிந்து நம்ம சொல்லும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. we may say it because it's a ritual. நமக்கு ஒருவேளை இது எப்படி இருக்கலாம், ஒரு சடங்காச்சாரமாய் செய்யக்கூடிய வழக்கமாய் கடந்த வாரம் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். என்ன ஆசீர்வாதம்? கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவர் உன் பாவங்களை என்ன பண்ணாரு, மன்னிச்சாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கினாரு, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குனாரு, உன் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்கியிருக்கிறாரு, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உன்னுடைய பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, உன்னை விட்டு அகற்றி இருக்கிறாரு. ஒருவேளை பர்சனல் திங் தட் வி கேன் ப்ரைஸ் காட், வி கேன் கிவ் தேங்க்ஸ். நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், நன்றி சொல்ல முடியும், துதிக்க முடியும். எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கினப்போ சொல்லலாம். இல்லை, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நம்ம உண்மையாகவே நன்றி சொல்ல முடியும். அநேகருக்கு ஒருவேளை நான் கடந்த வாரத்தில் பார்த்தேன், அவங்களுடைய மரண பயம். நீங்கள் எல்லோரும் இப்போ நல்லா மாஸ்க் போட்டிருக்கிறீங்க, நல்லா உட்காந்துருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணும்போது கொரோனா பாசிட்டிவ்னு ஒரு வேளை உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்கும்?
யோசித்து பாருங்களேன், திடீர்னு உங்கள் ஃபேமிலி திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு, நீங்கள் போனீங்க, நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரு பயம் வரும், ஒரு நிச்சயமாக ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு மனசுக்குள்ளே ஒரு சோர்வு, மூச்சு பிரச்சனை அதிகமாகிடுச்சு, டாக்டர் சொல்கிறாங்க வெண்டிலேட்டரில் வைக்கணும், மனசு இன்னும் மோசமாக போயிருக்கும். ஸோ யூ ஆர் ப்ரேயிங், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கத்துறீங்க, அழுவுறீங்க, கர்த்தர் கேட்டு சுகம் கொடுத்துட்டார். ஹவு டு யூ ஃபீல்? ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு நிமிஷம், அந்த கொஞ்ச நேரம், ஐயோ கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்துட்டார், அவ்வளோதானா? சிம்பிளி நம்ம பாருங்கள், நம்ம லைஃப்பில் சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிடணும், கொஞ்ச நேரத்தில் கழித்து கடந்து போயிடும். பட் இந்த சங்கீதக்காரன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை மையப்படுத்த விரும்புகிறார். அது என்ன காரியம்? அது உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியங்களுக்கு உன் இருதயம் சரியான அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸை வச்சிருக்குதா, ரெஸ்பாண்ட் பண்ணுதா ஒழுங்கா? ஸோ யூ மே எக்ஸைட்டட் அபவுட் சம்திங், கொஞ்ச நேரம் உன்னால் நன்றியாக இருக்க முடிஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிச்சது, கொஞ்ச நேரம். நீங்கள் எத்தனை ஆபத்துக்களை கடந்து வந்திருப்பீங்க பர்சனலாக, எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருப்பீங்க பர்சனலாக, எத்தனையோ விஷயங்களை ஜெயிச்சு வந்திருப்பீங்க, நன்றி சொல்லியிருப்பீங்க. பட் இந்த படிக்க போகிற இந்த சங்கீதம், இட்ஸ் நாட் அபவுட் பர்சனல் திங். எனக்கு தேவன் வீடு கொடுத்தாரு, எனக்கு பாஸ் பண்ணி கொடுத்தாரு, எங்கள் பிள்ளை இந்த வேலை வாங்கிருச்சு, இல்லை நாங்கள் இப்படியெல்லாம் ஏதோ சொல்கிறேன் இல்லையா, பர்சனலாக சொல்கிறது அது எதுவுமே கிடையாது. சங்கீதம் 103 பர்சனல். எனக்கு கர்த்தர் வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தாரு, கொரோனாலேருந்து விடுதலை கொடுத்தாரு, ஓகே, ஐ ப்ரைஸ் ஹிம், ஐ வர்ஷிப் ஹிம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஸோ உண்மையாகவே நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து பெரிய ஒரு சிங்கர், அவர் வந்து பிரபலமானவர், ரொம்ப எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாடிட்டுருக்கிறார். அவருக்கு இப்போது மூச்சு பிரச்சனை ரொம்ப அதிகமாகி வெண்டிலேட்டரில் இருக்கிறாங்க, ரொம்ப ஐசியூவில் இருக்கிறாரு, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நேற்று 2-3 பேர் பட்டாங்க, செத்தே போயிட்டாருன்னு பட்டாங்க. இன்னும் நியூஸ் எதுவும் ஒழுங்கான நியூஸ் இல்லை. பெரிய பெரிய ஆட்கள் அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு இந்த வைரஸ், ரொம்ப சாதாரணமான வைரஸ், யாரை பாதிக்குன்னு தெரில. பெரிய பெரிய அமைச்சர்கள் அவங்களெல்லாம் பாதிக்குது. ஆனால் என்ன பாதிக்கிறப்போ கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னும் போது நான் அதை ஒருவேளை அசால்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சில பெருசாக எடுத்துக்கலாம், இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் சங்கீதம் 104 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காக? என் ஜெபம் கேட்கப்பட்டது, அது இல்லை. எனக்கு வியாதியை சுகமாக்கினார், அது இல்லை. எனக்கு பாக்கியங்களை கொடுத்துருக்கிறார், நான் அதை பற்றி பேசலை. என்ன பாக்கியம்? பர்சனல் பாக்கியம், அதை பற்றி நான் பேசலை. பட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் சம்திங் தட் ஐ எக்ஸ்டெண்ட் டு டூ. நான் என்ன பண்ண போகிறேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறேன். அது என்னென்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவராயிருக்கிறீர். ஸோ இஸ் ஃபோக்கஸ் ஒன்லி அப்பான் காட் ஹூ ஹி இஸ். தேவன் யார் என்பது தான் என் வாழ்க்கையில் நான் அடைந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். சரி, ஒருவேளை கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்ததுனால நான் பாக்கியசாலின்னு சொல்லிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்ததுனால எனக்கு பாக்கியசாலின்னு சொல்லிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு வருமானத்தை கொடுத்ததுனால நான் பாக்கியசாலின்னு சொல்லிட்டு இருந்தேன், கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்ததுனால நான் பாக்கியசாலி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மை ஃபோக்கஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் காட் ஹூ இஸ். தேவன் யார்? அவர் ரொம்ப பெரியவர். எதை வச்சு? என்னுடைய பர்சனலான விஷயத்தை வச்சு நான் பேச போல. இன்னைக்கு சம்திங் ஐ வாண்ட் டு see. இந்த உலகத்தில் பாக்கியசாலிகள்னு சொல்லும்போது யார் பாக்கியசாலிங்க? நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பாக்கியசாலின்னு ஒரு சிலர் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், நீங்கள் 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்கி போடுறீங்க, நீங்கள் பெரிய பாக்கியசாலி அப்படின்னு பேசிக்கலாம். 500 ரூபாய் கொடுத்து ஷர்ட் வாங்கி போடுறீங்க, பெரிய பாக்கியசாலின்னு பேசிக்கலாம். 2 கையிலும் மாட்டி டை கட்டி பக்காவாக ஷூ ஷாக்ஸ்லாம் போட்டு ரெடியாகி நின்றதெல்லாம் நீங்கள் பெரிய பாக்கியசாலின்னு பேசலாம். 2 கையுமே இல்லாமல், ஒழுங்காக சட்டை போட முடியாமல், பேண்ட்டே போட முடியாமல், அரைக்குறை உருவம் உள்ளவனுக்கு தான் பாக்கியசாலின்னு சொல்ல முடியுமா? 2 காலுமே இல்லாதவன், 2 கை இல்லாதவன் தான் பாக்கியசாலின்னு எப்படி சொல்றது? ஸோ பாக்கியசாலியே ஹூ டிட்டர்மைன் இஸ் பிளஸட்னு சொல்லிட்டு. பிளஸட்னா என்ன?
இன்னொருத்தனை விட இன்னொரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறதுனால நான் பிளஸ்டடா? எனக்கு பெரிய வீடு இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறா, ஸோ ஐ எம் பிளஸ்ட். அப்படியா? இல்லை, நம்ம கான்செப்டே ராங். நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டம்பா, நான் இல்லைப்பா அப்படி யோசிக்கிறோம். ஏன்? we measure blessings according to worldly things, ஒரு சில திங்ஸை வச்சுட்டு. பட் இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, God is so great. யாருக்கு? கால் இல்லாதவனு கூட, கை இல்லாதவனு கூட God is so great. ரெண்டு கையும் எனக்கு இருக்கிறதுனால God is so great அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இல்லை, இல்லாதவன் அப்போ எப்படி சொல்லுவான்? ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நான் பெரிய பாக்கியசாலி, கர்த்தர் என்னை மீட்டு. ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய பர்சனல் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் திஸ் சாம்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் காட். டு ஹூம்? டு எவ்ரிபடி. இந்த பூமியை கர்த்தர் படைச்சார் இல்லையா? வானத்தை படைச்சார் இல்லையா? அவர் உண்டாக்கின சகல காரியத்திலும் he is the creator. ஒன்று வேணாங்க, கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சு டிசம்பரில் பரவ ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு வைரஸுக்கு உலகம் இந்த லெவல் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வைரஸ் இதே மாதிரி பரவி இருக்கட்டுமே, என்ன ஆகும்? மருந்து கண்டுபிடிக்க உலகம் முழுக்க போராடுறாங்க. இன்னும் 100% அக்யூரேட்டாக இதுக்கு அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே இது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. உன்னை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னை உருவாக்கணும்னு சொன்னால், உன்னை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் God created everything simply by His word. அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்குனார். இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார், அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் மிகவும் பெரியவர், அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரைட்னஸை பற்றி பேசுது 2வது வசனம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். உண்மையாகவே ஒளியை தான் அவருடைய வஸ்திரமாக வச்சிருக்கிறார். ஒளிக்கு நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சூரியன் வச்சுக்கங்களேன். சூரியனுடைய பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குது? சூரியனை விட எத்தனை மடங்கு பிரைட்னஸ்! God is so bright. இன்னைக்கு சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் உண்டு. ஏன்? அவருடைய சக்தியை, அவருடைய ஒளியை பார்த்து வணங்கக்கூடியவங்க உண்டு. சூரியனை படைத்தவர் சூரியனை விட எத்தனை மடங்கு அந்த வெளிச்சமாக இருப்பார். Have you thought about it? You think God, நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக கடவுள் எனக்கு இந்த செவுத்தில் வந்து பேசினார், நான் கடவுளை இப்படி பார்த்தேன். I don't know how dare to say. He is so bright. For what? He is pure. அவர் holy, அவர் பரிசுத்தர். அப்பேற்பட்ட தேவனால நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் நினைக்கலாம், நான் கருப்பாக பிறந்துட்டேன், நான் குட்டையாக பிறந்துட்டேன், நான் குண்டா பிறந்துட்டேன், ஒருவேளை இதெல்லாம் எனக்கு மனசில் தோணலாம். பட் there is one thing, He only created me. அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார்னா I am so blessed. ஏன் தெரியுமா? He is so bright. அவரிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் குறை ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் ஒரு சின்ன அசுத்தம் இல்லாத ஒரு தேவன் உருவாக்கின மனிதன் நான். Why I want to give thanks to Him? Why I want to praise Him? நான் ஏன் அவரை நான் பிரைஸ் பண்ண போகிறேன், ஏன் அவரை உயர்த்த போகிறேன்? Because He is a creator of me. இந்த 22வது வசனமும் 23வது வசனத்தை பாருங்க. மன்னிக்க வேண்டும், 19, 20. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும், நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். See,
He is the creator. இந்த 2வது வசனத்தில் சொல்லும்போது வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். ஸோ he created. அவர் பூமியை உண்டாக்குனார், சந்திரனை சூரியனை உண்டாக்குனார். He is my creator. இன்னைக்கு படைப்பு என்பது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக படைச்சிருங்க பார்ப்போம். ஒரு காரியத்தை நம்ம உண்டாக்குறதுக்கு ஒரு வேளை இருக்கிறத வச்சு தான் எதையாவது செய்ய முடியும். புதுசாக ஏதாவது புதுசாக ஒரே ஒரு காரியம் நியூ, எதுலேயும் இல்லாமல், மூலக்கூறுகள் எதையும் எடுத்துக்காமல், பூமியில் கர்த்தர் உண்டாக்குன எதையும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புதுசாக உண்டாக்கிருங்க பார்ப்போம். we cannot create. என்ன செய்யலாம்? நீங்கள் 2 இங்கே ஸ்டாண்ட் பார்க்குறீங்க, இது கிரியேட்டிவிட்டி. இப்போது 2 ஸ்டாண்ட் இதை வைக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த பழைய மூலப்பொருட்கள்லாம் வச்சு தான் இதை செய்ய முடியும். திடீர்னு அப்படியே ஜீபும்பா இந்த ஃபோன் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு நிற்குமா? we cannot do. தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவுத்துக்கும் காரணமாக ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது ஐ ஹாவ் டு சே ஐ எம் பிளஸ்ட். நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு பர்சனலாக கிடைச்சா மட்டும்தான் நம்ம பிளஸ்ட்னு நினைக்கிறோம்ல. தட்ஸ் ராங். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? எல்லாம் கஷ்டங்க, துன்பங்க, பிரச்சனைங்க, போராட்டங்க, இதான மனசு பேசுது. ஆனால் வேதம் சொல்லுது யூ ஆர் அ பிளஸ்ட் பிகாஸ் God created everything for you and me. நீங்கள் என்ன பிளஸ்ஸிங் இல்லை? சூரியனை என்னைக்காவது உங்களுக்கு வேணும்னு மறைச்சி வச்சுட்டாரா? சந்திரனை என்னைக்காவது மறைச்சி வச்சாரா உங்களுக்காக? கை இல்லாதவனுக்கும் சூரியன் இருக்குது, கை இருக்கிறவனுக்கும் சூரியன் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனிதனுக்கும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கி கொடுத்தார் இல்லையா? He is so great. அவர் பெரியவர். நம்ம சொல்கிறோம் என்னை நடுத்தெருவில் ஆண்டவர் உட்கார வச்சிட்டார். வீட்டில் உட்கார்ந்தவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூரியனை கொடுத்துருக்கணும், உனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ we don't think that way. We are so blessed. He created everything. 2வது காரியம், அவர் என்ன செஞ்சார் பாருங்க. அவருடைய கிரியேஷனில் பார்க்கும்போது 4வது வசனத்தில் சொல்கிறாரு, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலைகளாகவும் செய்கிறார். He created angels. Something. இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு, he created angels. ஏஞ்சல்ஸ் யாரு? ஏஞ்சல்ஸ் அவருடைய வேலையை அப்படியே செய்யக்கூடியவர்கள், ஒரு இமி மாறாம செய்யக்கூடியவங்க, அவருடைய ஊழியக்காரங்க. நம்மை விட ஸ்தானத்தில் உயர்ந்தவங்க, ஊழியக்காரர்களாய் அவருடைய பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறாங்க. அவங்கள உருவாக்குனாரு. அவங்க பாக்கியவானா, நாம் பாக்கியவான். தூதர்கள் நினைச்சா இந்த செகண்ட் இப்போ இங்கே இருக்கலாம், இந்த ஆலயத்துக்குள்ள. இப்போ தூரத்தில் பீகார்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, பெங்களூர்லேருந்து பார்க்குறாங்க, இந்த பக்கம் மயிலாடுதுறையிலேருந்து பார்க்குறாங்க, சிவகங்கையிலேருந்து பார்க்குறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறாங்க, சென்னையிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஹாலுக்குள்ளே நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க. ஆனால் தேவன் உண்டாக்குன தூதர் இருக்கிறார்ல, அவங்க இந்த செகண்ட் இங்கே இருந்துக்கலாம், அடுத்த செகண்ட் எங்கே இருக்கலாம்? பெங்களூர்லேயே இருக்கலாம். அவங்களால முடியும். தேர் ஹையர் தென் அஸ், நம்ம விட கொஞ்சம் உயர்ந்தவங்க ஸ்தானத்தில். ஆனால் அவங்க பாக்கியவானா, நம்ம பாக்கியவானா? பாருங்க, விழுந்து போன தூதருக்கு உதவியாக அவர் கை கொடாமல் யாருக்காக கை கொடுத்தாரு? உங்களுக்காக, எனக்காக. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறதுக்கு மனுஷ சாயலாக வந்தார். ஸோ தூதர்களை உண்டாக்குனதுக்கு கர்த்தர் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயோ, தூதர்கள் எவ்வளோ கிரேட் இல்லை? மனுஷங்க எல்லாருக்குமே மனுஷங்களை பார்த்து ரொம்ப என்ன பண்ணுறதில்ல தெரியுமா? சந்தோஷப்படுறதில்ல. ஐயோ பாரு, தேவதை மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு மனசில் ரொம்ப ஆறுதல். ஏன்? நம்ம யார் மாதிரி இருக்கிறோம்? நீ நல்ல ஒரு மனுஷிப்பா, கர்த்தர் உன்னை மனுஷனை அழகாக படைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு திருப்தி வராது.
நம்ம பேர் வைக்க பார்க்குறோம். அது ஏஞ்சலுங்க. அது எப்படி? ஏஞ்சல்னா என்ன? நமக்கு ஒரு அது நம்மை விட ஏஞ்சலை மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேவதை மாதிரி ஏஞ்சல் மாதிரி எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு பெரிய சந்தோஷம் வந்துடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, He created angels, but He gave His glory and honor to you and me only. அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் யாரை முடிசூட்டினாரு? நம்மளை தான் முடிசூட்டி இருக்கிறார். So I have to say thanks to Him. நான் தூதனாக உண்டாக்கப்படவில்லை, ஆனால் பிள்ளையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். சரி, எனக்கு என்ன பாக்கியங்க? ஆமாங்க, நான் பிச்சைக்காரனாக பிறந்துட்டுங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஏழைங்க, எங்களுக்கு படிப்பு இல்லைங்க, எங்களுக்கு வருமானம் இல்லைங்க, எனக்கு என்னங்க பாக்கியம் இருக்குது? ஹலோ, யூ ஆர் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய மகிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You are a blessed man. You are wonderfully blessed than angels. தூதர்களை விட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தேவன் தூதர்களை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார். அவைகள் மகிமையானவைகள், ஆனால் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். தேவன் ரொம்ப பெரியவர். சூரியனோட கம்பேர் பண்றப்போ சூரியனுக்கு முன்னாடி நம்ம யாரு? நத்திங் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை. சூரியன் அழிந்து போகும், சந்திரன் அழிந்து போகும், ஆனால் அழியாமல் இருக்க போகிறவர்கள் நீங்களும் நான். தென் நான் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய செய்கைகளை பார்க்கிறேன், அவருடைய படைப்பினுடைய ஞானத்தை பார்க்கிறேன். அந்த ஞானத்தை நான் கவனித்து பார்த்தால், ஒரு சாதாரண மனிதனை கருத்தில் கொண்டு தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின விதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஐயோ, அவருடைய ஞானம் ஐ கேனாட் இமேஜின். அவருடைய ஞானத்தை நான் என்னவென்று சொல்லுவேன்? அவர் சொல்றார், கொஞ்சம் கவனித்து பார்க்கும் பொழுது 24வது வசனத்தை பாருங்க என் கூட. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. See, இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள் இதுதான். God, how great your works are. Lord, I see your magnificent work. ஐயோ, அதனுடைய ஞானத்தை நான் பார்க்கிறேன், அது ஆச்சரியம். யோபு புஸ்தகத்தில் யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஞானத்தை பற்றி பேசும்போது இவங்க ஆரம்பிப்பாங்க எப்படி தெரியுமா? முட்டையினுடைய வெண்கருக்கு சுவையே கிடையாது. பெரிய கண்டுபிடிப்பாடா? அவங்க பேசும்போது இவங்கெல்லாம் பெரிய ஞானி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. முட்டையினுடைய வெள்ளைக்கரு இருக்குதுல்ல, அதுக்கு என்ன கிடையாது? சுவை கிடையாது. நம்மால் சுவையாக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? ஆம்லேட்டாக போட்டு உப்பை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? சுவையை கூட்டிட்டாங்க. சரி, சுவையெல்லாம் இருக்குது அதுக்கு. அப்படி அப்படி இவங்க பயங்கரமாக ஏதோ நாங்களாம் ஞானிங்க, நாங்களாம் அறிவாளிங்க. யோபு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? அவங்கெல்லாம் பயங்கரமாக பேசும்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்து நின்று பேசுவார். ஒரு நிமிஷம் நில்லுங்க, கை கட்டி நில்லு, நான் பேசுறதை கொஞ்சம் கேளு. நான் ஒரு சில கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. அப்படி பதில் சொன்னால் நீங்கள் எல்லாரும் பேசலாம். சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன். சரி, நான் வானத்தை ஸ்தாபிக்கும் பொழுது, பூமியை நிலைப்படுத்தும் போது நீங்கள் யாருன்னா என் பக்கத்தில் இருந்தீங்களாப்பா? நான் அதுக்கு கோடிக்கல்லை எங்கே போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எங்கே ஸ்தாபித்து வச்சிருக்கிறது தெரியுமா? பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ அது எப்படி தொங்கிட்டு இருக்குது? அது 4 கரமை பிடிச்சி அப்படியே எங்கே ஹேங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது இல்லை, அது எங்கே வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனேன், ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி, ஒருவேளை பூமியில் எத்தனை பங்கு தண்ணி, எத்தனை பங்கு நிலம் இருக்கிறது? 3ல் 1 பங்கு தான் பூமி, 3 பங்கு எது இருக்குது? தண்ணி இருக்குது. நினச்சா அவங்கள என்ன பண்ணலாம்? ஒட்டுமொத்த நிலத்தையும் மூடிட முடியும். அவங்கெல்லாம் நீ கேட்டு போட்டு வச்சுக்கிறேன், எப்படி வச்சுருக்கிறேன் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர் பேச 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 யோபு வாயை மூடிக்கிட்டான். கையை மட்டும் கட்டின்னு இல்லை, வாயை மூடிக்கிட்டான். ஏன் தெரியுங்களா? நாங்கள் அறிவு கட்டதனமாக நிறைய விஷயம் யோசிப்போம். எப்படி தெரியுமா?
யோபுவினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இதுதான் அவன் பாக்கியவான்னு சொல்லியிருந்தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. எந்த பாக்கியம் தெரியுமா? தேவன் உன் சுவாசத்துக்காக, உன் ஆகாரத்துக்காக, உன்னுடைய பராமரிப்புக்காக, உன்னுடைய போஷிப்புக்காக என்னென்ன காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். ஐயா, அவருடைய பார்வை, இந்த சங்கீதக்காரனுடைய பார்வை, God is not only creator but he is the sustainer of every being. எல்லா ஜீவராசிகளையும் தக்க வைக்கிறவர் அவர்தான். பாருங்க, அழகா சொல்றாரு. 21வது வசனத்தை பாருங்க. பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சரி, 27 சொல்றார், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். இது ஒருவேளை இந்த சங்கீதக்காரன் ஒரு சிங்கத்தை ஓமானமாக எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஒரு சிங்கத்தை பார்க்குறாரு. சிங்கம் பசியாக இருந்தால் என்ன செய்யும் தெரியுங்களா? சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா, பயங்கரமாக வேட்டையாடக்கூடியதில் திறமை வாய்ந்தது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஸோ எவ்வளோ வேகமாக அது வேட்டையாடிடும். ஒருவேளை அதனால் வேட்டையாட முடியலன்னு சொன்னால் they do one thing. என்ன செய்யும் தெரியுமா? போய் ஒரு இடத்துல நின்றுட்டு பயங்கரமான ஒரு கர்ஜனையை கர்ஜிக்கும். அந்த கர்ஜனையை கேட்கும் பொழுது காட்டில் உள்ள எந்த விலங்குகளும் என்ன செய்யும்? பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடும். இவர் உட்காந்துட்டு இருப்பார் ஒரு இடத்துல, சரியா? தானாக ஒரு லெக் பீஸ் வந்து பக்கத்தில் நிற்கும். எங்கேயோ ஒன்று மான் என்ன செய்யும்? பயந்துட்டு இன்னும் பெரிய ஆபத்துன்னு சொல்லி ஓடும்பொழுது சிங்கம் இருக்கிற இடத்துக்கே வந்துடும். அவர் அழகாக உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு போயிடுவார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சிங்கம் கூட ஒருவேளை ஃபெயில் ஆகுது. ஆனால் உலகத்திலேயே உட்கார்ந்த இடத்துல வேட்டையாட முடிஞ்ச திறமையாக வாய்ந்த ஒரு விலங்கு எதுனா அது சிங்கம். ஆனால் அவைகளுக்கு கூட நீங்கள் படி அளந்தாதான் சாப்பாடு, நீங்கள் கொடுத்தாதான் அது வாங்க முடியும், நீங்கள் கொடுக்கல கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் சஸ்டைன் பண்ண வைக்கிறது யாரு? தேவன். ஸோ why I want to see as a blessed man? நான் ஏன் பாக்கியவானா பார்க்கணும்? கர்த்தர் எனக்கு என்னை சஸ்டைன் பண்ண வச்சிருக்கிறார். எனக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அட, உசுரோட சுகத்தோட பலத்தோட நல்லா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற. எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல, எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல, எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல. ஹலோ, யூ திங்க் வெரி லிட்டில் டைனி திங் டு சே ஐ எம் நாட் பிளஸ்ஸட். ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சிங்க குட்டி கூட ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற நிலைமைனா அந்த சிங்கத்துக்கு அவர் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கையை திறந்தாதான் நன்மையே. அப்போ இந்த உலகம் முழுக்க இன்றைக்கு அனுபவிக்கிற எத்தனையோ கோடி நன்மைகள் இல்லை, அத்தனை நன்மைகளையும் அவர் சஸ்டைன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறார்னா ஹவு கிரேட் இஸ். யோசித்து பாருங்களேன். ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட் மார்ச் மாதம் ஃபஸ்ட் 2 வீக்ஸில் இந்தியாவில் there was 1 case in கேரளா. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர் மார்ச் மாதம் ஃபஸ்ட் வாரத்தில் ஒரு பேஷண்ட். ஆகஸ்ட் மாதம், this is 3rd week, 25 lakhs people are affected. 25 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சு? ஃபஸ்ட்டு வாரம் கேள்விப்பட்டோம், ஒரு 21 நாள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தீங்கன்னா நாங்கள் வைரஸ் என்ன பண்ணிவிடுவோம், தொடச்சி சுத்தமாக்கி சானிடைசர் போட்டு கழுவி
பூமியை நாங்கள் சுத்தமாக வச்சிருவோம். நாங்கள் 25 லட்சம் இப்போது சொல்கிறேன் கேட்டுங்க. அக்டோபருக்குள்ளே 1 கோடி பேராவது நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. நிச்சயமா இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உண்மை. ஏன்? man cannot save you. மனிதனால உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உன்னை பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உன்னை பராமரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உன்னை போஷிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். he is great. அவருடைய செயல்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தா இத்தனை வருஷம் 2020 வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான்? கடந்து வந்திருக்கிறான். ஒருவேளை எதையும் நம்ம கடந்து போவோம், இந்த வைரஸையும் கடந்து போவோம். உலகம் சஸ்டெயின் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் பெரிய வைரஸ் இருக்கலாம், இன்னும் பெரிய பேரழிவு இருக்கலாம். ஆனால் அங்கே கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார் தெரியுங்களா? பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பராமரித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மதில் போட்டு வைத்திருக்கிறார், அவர் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும். He is the one who sustains us. So I want just simply என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. For what? He is my creator. Second, he is my sustainer. என்னை இன்னைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தியிருக்கிறார், நான் நன்றி சொல்லுவேன். மூன்றாவது, இதே அதிகாரத்தில் அந்த சங்கீதத்தில் 30வது வசனம் பாருங்க, 29:30. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஒருவேளை கர்த்தர் தன் முகத்தை ஒரு நிமிஷம் மறைச்சார்னா, ஒன்று வேலை ட்விங்க்லிங் ஆஃப் இஸ் ஐஸ், ஒரு செகண்ட் அப்படி மூடிட்டார்னா என்ன ஆகும்? நீங்கள் நானும் என்னவோ பெரிய துர்பாக்கியசாலிகளை போல அபாக்கியவான்களை போல பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்போம்ல. ஒரு செகண்ட் கர்த்தர் தன் கண்ணை மூடிட்டார்னா, ஒரு செகண்ட் தன் முகத்தை மறைச்சார்னா என்ன ஆகும்? ஹீ இஸ் கம்பேரிங் வித் லயன், சம் ஆஃப் பீஸ்ட்ஸ். ஒருவேளை அங்கே இருக்க அனிமல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் இதை எடுத்து பார்ப்போம். கர்த்தர் ஒரு செகண்ட் தான் முகத்தை மறைச்சார்னா என்ன ஆகும்? கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கதறும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். பிதாவானவர் என்ன செய்ய போகிறாரு? ஒரு நிமிஷம் அவரை கைவிட போகிறார். அதனுடைய தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? அது உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அனுபவிச்சிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஒரு நிமிஷம் தான் முகத்தை மறைச்சார்னா, ஏன் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை என்னை விட்டு மறைச்சிக்கிட்டீங்க? மறைச்சார்னா என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய தண்டனை ரொம்ப மோசமான தண்டனை. அப்படி மறைக்க கூடாது. ஒளியில் இருக்கிறவர் எப்பொழுதும் நம்ம மீது பிரசன்னமாக இருந்து நம்மோடு இருந்து நம்முடைய உறவாடி அந்த பிரசனத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார். அவ்வளவு இரக்கத்தையும் பார்த்துட்டு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? ஐ எம் நாட் பிளஸ்ஸட். எனக்கு என்ன ஆசீர்வாதங்குது? அவர் மறைக்கவே இல்லைங்க இன்னும் முகத்தை. மறைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒருவர் இடையில் வந்து தம்முடைய என்ன நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, இவங்களை எதுவும் பண்ண வேண்டாம், இவங்க எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பதற்கு பாக்கியம் பெற்றோம். ஆண்டவர் முகத்தை மறைச்சார்னா என்ன ஆகும்? நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் பதிலே இல்லை? ரொம்ப நாள் ஜெபிக்கிற ஆண்டவரே என் பிரச்சனை என்னை விட்டு போகவே இல்லை, என் குடும்ப சூழ்நிலை மாறல, எவ்வளோ பிரச்சனை, எப்போ முடியும், எப்போ ஒழியும்? இது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமாக சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. God did not hide his face to you. அவர் இன்னும் இரக்கமாக இருக்கிறார், இன்னும் கிருபையாக இருக்கிறார். We have to praise him. ஏன் தெரியுமா? இது என்னுடைய பர்சனலுங்கிறத விட இந்த உலகத்தின் மீது இன்னும் இரக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் இன்னும் அவருடைய கிருபை பெருசாக இருக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? கடைசி வசனத்தை பாருங்களேன்.
25வது வசனம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். ஒரு நாள் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வந்தார்னா ஒருத்தர் நிற்க முடியாது. பட் he is so gracious. எப்படி இருக்கிறார் தெரியுமா? 31வது வசனத்தை பாருங்க, மன்னிக்கணும் 30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கவனிச்சிங்களா? கெட்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் நானும் ஆரம்பத்தில் சபையில் சூப்பராக இருந்தோம், நல்லா இருந்தோம், எல்லாம் பண்ணோம். அப்படியே இடையில கொஞ்ச நாள் அப்படி என்ன தெரியுமா செய்வோம்? அவரை விட்டு கொஞ்சம் அவருக்கு நன்றி சொல்லாமல், அவரை ஸ்தோத்திரிக்காமல், அவர் மேலேயே பழி சொல்லிட்டு, அவர் மேலே கோவப்பட்டு அவரை விட்டு தூரமாக போகிற நேரம் வரும். எல்லாருக்கும் வருது. கொஞ்ச நேரம் நமக்கு அப்படியே மனசு தத்தளிக்குது, போட ஜபம் வேணா, பைபிள் படிக்க வேணா, ஆண்டவரை பற்றி பேச வேணாம். ஆண்டவருடைய வசனம் உன்னை திரும்பவுமா உயிர்ப்பித்து உன்னை என்ன தெரியுமா செய்து, அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய கிரியையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய எல்லா இரக்கத்தையும் கிருபையும் பார்க்க முடிய வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நிர்மூலமாகி போயிடும். இஸ் கிரியேட்டர், இஸ் சஸ்டைனர். அண்ட் தேர்ட், கவனமாக பார்க்குறப்போ இன்னைக்கு உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் இரக்கமாக இருந்து இந்த பூமியை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கென்று பொறுமையோடு காத்திருக்கிற தேவன். நாட் ஓன்லி யூ அண்ட் மீ, இந்த உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும், உலகமே அவருடைய மகிமைக்குள்ளே வந்து சேரணும், அவருடைய பிரஸ்தாபத்தில் இருக்கணும், அவருடைய மகிமைக்குள்ளே இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். இட்ஸ் ஸோ கிரேட். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு 31, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். வாவ், ஹவ் கிரேட் த வேர்ட் இட் இஸ். தேவன் தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார்னு எழுதியிருக்குது. சொல்லுங்களேன், எப்போ அவர் மகிழ்வார்னு? சந்திரன் அப்படியே தான் இடம் மாறாமல் செயல்படுது, அப்படியே பார்த்து வாவ் கிரேட் சூப்பர் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அப்படி சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து, அருமையினையும் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய சகலத்தையும் பார்த்து வாவ் கிரேட் 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 அப்படின்னு வரா? கடல் கொந்தளிக்காம சுனாமியா மாறாம அப்படியே அதனுடைய எல்லையிலேயே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரா? He want to be glad in his works to the man. தம்முடைய கிரியைகளில் மனிதரிடத்தில் நடப்பிக்கும் காரியங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய மகிமையில் திரும்பி நிற்கிற காரியத்தில் கர்த்தர் சந்தோஷப்பட விரும்புகிறார். கிடைச்சிருக்கிற பாக்கியமே எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமா? He is so great God. ஒரு சிறந்த தேவன். என்ன தெரியுமா? மனிதன் தன்னுடைய அந்த மகிமையில நிற்கிறதை பார்த்து மகிழுகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்கல, மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை மனிதரிடத்தில் பார்க்க விரும்புகிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்றான், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. The response is so great. தேவன் படைத்தது, தேவன் சஸ்டைன் பண்ண வைத்தது, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் உருவாக்கியிருக்கிற சகல கிரியைகளை பார்க்கும் பொழுது வாழ்நாள் முழுக்க குறை சொல்லாமல் வாழும் ஆண்டவரே. என்ன சொல்ல மாட்டேன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு சோறில் உப்பு இல்லை, ஏன் இன்னைக்கு கூழ், ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் என் மனைவி இப்படி இருக்கிறா, என் கணவன் இப்படி இருக்கிறான், என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, எனக்கு வேலை ஏன் இப்படி இருக்குது, வருமானம் ஏன் இப்படி இருக்குது, என் உலகம் ஏன் இப்படி இருக்குது, இவெல்லாம் நான் பேச மாட்டான்டுவிட. நான் ஒன்று செய்வேன், உயிரோடு இருக்க மட்டும் நான் பாக்கியத்தை மட்டும் நினச்சி பார்த்து ஸ்தோத்தரிப்பேன். கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்வேன். ஒரு கிளாஸில் பாதி தண்ணி ஊற்றிட்டு கையில் கொடுத்தீங்கன்னா பார்க்குற ரெண்டு பார்வை இருக்குது.
பாதி நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு வாழ்க்கை, பாதி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறது இன்னொரு வாழ்க்கை இல்லையா? டம்ளரில் பாதி தண்ணி ஊற்றி கையில் கொடுக்குறப்போ அரை கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு வாழ்க்கை. அரை கிளாஸ் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் எப்படி தெரியுமா வாழ்வோம்? கையில் வாங்கினோடனே ஏன் பாதி கிளாஸ் கொடுக்குறேன்? நம்ம வாழ்க்கை எல்லாம் பாக்கியத்தை நினச்சி பார்க்க முடியாமல் பாக்கியங்களை எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு இல்லாததையே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அது வேணாம் இனிமேல் நமக்கு. ஆண்டவரே, நீங்கள் உருவாக்குனவர், என் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் இதை நினச்சி பார்த்து உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். என் வாழ்க்கையில் கஞ்சோ கூழோ வெறும் அரிசியை ஊற வச்சு சாப்பிட்ற வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நான் நன்றியாக இருப்பேன் உங்களுக்கு. ஏன் தெரியுங்களா? உண்மையாகவே சொல்கிறேங்க, கூழும் கஞ்சும் குடித்தவங்க வெறும் பிரியாணியே சாப்பிட்டவங்களுக்கு ஒன்றும் இளைச்சவங்க கிடையாது. தொண்டையில் மட்டும்தான் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. பஞ்சு மெத்தையில் படுத்தவங்களுக்கும் வெறும் தரையில் படுத்தவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் நல்ல வாழ்க்கை. நோ, நெவர் நெவர். பிள்ளைங்க இல்லாதவங்க, பிள்ளைங்க இருக்கிறவங்க பார்த்து அடிச்சுட்டு சாவாதீங்க. ஐயோ எனக்கு பிள்ளையே இல்லையே இல்லையே இல்லையே. நீ பாக்கியசாலி. எங்கே நீ பாக்கி இல்லாத போயிருக்கிற? யூ ஆர் a blessed because God created you, God sustained you, God have a great plan of salvation for you. சாகர வரைக்கும் கர்த்தாவே நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தாவே உங்களுக்கு நன்றியாக இருப்பேன், உள்ளளவு நான் பாடுவேன் ஆண்டவரே, உயிரோடு இருக்க மட்டும் நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. நான் உண்மை தியானிக்கிற தியானம் எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களை பற்றியே யோசிப்பேன் தினமும். நான் குறைய பற்றி யோசிக்க மாட்டேன். மெடிடேட் பண்ணுறதுன்னு என்ன தெரியுங்களா? எந்த நேரமும் மனசில் ஐயோ இது இல்லையே அது இல்லையா அது இல்லை, எந்த நேரமும் இதை புலம்பல். நீங்கள் மெடிடேட்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் மெடிடேட் ஆன் காட். அவர் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்கள் ஆத்மாவும் என் ஆத்மாவும் கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிக்க போகிறது? ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் டைம் டு மெடிடேட். நம்ம இன்னைக்கு கர்த்தாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பாவத்தை மன்னிச்சிங்க, என் வியாதியை குணமாக்குனீங்க, எனக்கு சோறு போட்டீங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறோம். God who is, அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவருடைய செயல்கள் எப்படி, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய எல்லா விஸ்தரிப்பும் எப்படிப்பட்டது கவனித்து பார்த்து கர்த்தாவே இது போதும் எனக்கு, நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், நன்றி சொல்லுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் சொல்ல முடியுமா? கண்களை மூடி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக விஷயங்களை குறையாக பார்த்து எங்களுக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்து ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தவிக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தாவே, நீர் யாராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை முழுக்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க வேண்டும், உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னியும் கர்த்தாவே. இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் தாழ்த்துக்கிறோம். உம்முடைய மகிமைக்காய் எங்களை தாழ்த்தி எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.